அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நோன்பு 29 இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு முடிய போகுது. ஈத்கிட்ட எல்லாருமே வந்துட்டோம். பெருநாளைக்கு காலை பசியார ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டலாப்பமும் கடல் பாசியும் கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கம்லாம் தஞ்சாவூர் பக்கம் இருக்கும். அதையும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே இஃப்தாருக்கோ இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கோ பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபியும் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா கடல் பாசி ஒரு 10 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சட்டியில் வேக வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வைக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம பால் அதிகமாக சேர்க்கணும். 10 கிராம் கடல் பாசிக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் 1 லிட்டர் சேர்த்துருக்கேன், ஏன்னா அதுக்கப்புறம் கொதிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வத்தி வந்துடும். அதனால் தண்ணியோட அளவும் பாலோட அளவும் கரெக்டாக வந்துடும். இனிப்புக்கு வெறும் சீனி மட்டும் சேர்க்காம 1/2 கப் மில்க் மேடும் 1/2 கப் சீனியும் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வெறும் 1 கப் சீனி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம 3 லேயர் கடல் பாசி செய்ய போகிறோம். ஸோ நான் முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு கடல் பாசியை இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய கடல் பாசியை அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் உறைஞ்சி போயிடும் இல்லையா. பால் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலோ இல்லை பசும்பாலோ கிடையாது, பாக்கெட் பால் தான், கெட்டியான பால் சேர்த்துருக்கேன். முதல் லேயருக்கு ரோஸ் மில்க் புட்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கூட சேரும்போது. நேற்று பன்னீர் ரோஜா வச்சு வீட்லேயே ரோஸ் மில்க் சிரப் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு ரோஸ் மில்க் கரைச்சி கொடுத்துருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கின எசன்ஸ் கூட தாராளமாக சேர்க்கலாம். ஸோ அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா நமக்கு லைட்டாக செட் ஆகி வந்துடும். மேலே ஆடை பறந்தாப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ரோஸ் மில்க் சிரப் எப்படி செய்கிறதுன்னு ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக செட் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 2வது லேயருக்கு சேர்க்குறேன். 2வது லேயரில் நான் எந்த ஒரு ஃப்ளேவருமே சேர்க்கலை, வெறும் அந்த பால் சேர்த்த கடல் பாசி மட்டுமே சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி நான் லேயரோட அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் 3 கிளாஸில் காய்ச்சின கடல் பாசியை பிரிச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் லேயர் செட் பண்ணலாம். ஸோ 2வது லேயருமே நான் சேர்த்துட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கடல் பாசியில் ஏற்கனவே நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி அந்த சீனி கேரமலைஸ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் 5 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கேரமலைஸ் பண்ண சீனியோட அந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசி கொஞ்சமாக சேர்க்கும் போது வீடே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசமாக ஃப்ளேவராக இருக்கும். அந்த லாக்டோ கிங் சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடல் பாசி சேர்த்ததுமே கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். லைட்டாக 2 நிமிஷம் வச்சு கிண்டணும் அப்படின்னா எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு லேயர் டைப்பில் வேணாம் அப்படின்னா வெறும் இந்த கடல் பாசி மட்டுமே கூட நீங்கள் செய்யலாம். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் நமக்கு பட்டர்ஸ்காட்ச் புட்டிங். 1 லிட்டர் அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 கிராம் பட்டர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடல் பாசிலே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு 3வது லேயர் செட் பண்ணிடலாம். பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் ஆசிருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேயர் ஒன்று செட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு அழுத்தமாக ஆகிடக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு லேயரும் ஒட்டி ஜாயிண்ட்டாக இருக்காது, எல்லாமே தனித்தனியாக கலந்து வந்துடும். கொஞ்சம் லைட்டாக 10-15 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலே ஃப்ரீசரில் போதும், உங்களுக்கு ஓரளவு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லேயர் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 லேயருமே சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் வச்சாலே நல்லா செட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக லேயர் வந்திருக்கு அப்படின்னு.
வேணும்னா 3வது லேயர் சேர்க்கும்போது அழகுக்கு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு, பாதாம் இந்த மாதிரிலாம் சேர்க்கலாம். இங்கே பிள்ளைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்களா, நான் அதெல்லாம் சேர்க்கலை. ரோஸ் மில்க் சிரப் செய்யும்போது நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரோஜாப்பூ இதெல்லாம் சேர்த்துருந்தேன். அதுதான் அங்கங்கே உங்களுக்கு கலராக தெரியுது. நான் வீட்டில் செஞ்ச ரோஸ் மில்க் சிரப்புங்கிறதுனால கலர் கொஞ்சம் லைட்டாக காட்டுது. நீங்கள் கடையில் வாங்குகிற எசன்ஸாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் டார்க்காக எடுத்து காட்டும். எல்லாமே ஃப்ளேவராக இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நடுவில் வந்து நான் எந்த ஃப்ளேவருமே வெள்ளையில் சேர்க்கலை. உங்களுக்கு 2 லேயர் வேணும்னா இதிலே 2ஆக சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக ஒரு லேயராக சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம்தான். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வருஷம் ரமலான் இஃப்தாருக்குன்னு வெளியில் போனதுன்னா 2 தடவை தான் போயிருக்கோம். 2 தடவையும் பார்த்தீங்கன்னா மச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அதில் ஃபஸ்ட் டைம் போகும்போது நிறைய வெரைட்டிஸில் வந்து மச்சி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போது வந்து நான் எந்த விலாகும் வீடியோவோ எதுவுமே எடுக்கவே இல்லை. சரி செகண்ட் டைம் போகும்போது எடுத்து ஷேர் பண்ணலாம், நமக்குமே ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி இஃப்தாருக்குன்னு போகலை. வீட்டில் சுண்டல்லாம் ஊற போட்டு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் லேட்டாக தான் கிளம்பணும். சரி வீட்டுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பாக்ஸில் எடுத்து மச்சி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். திடீர்னு தான் போயிருந்தோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ குஷி. ஏன்னா எப்போதுமே மச்சி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா 2 பேருமே வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. அன்றைக்கி மச்சி வீட்டில் பிரெட் ரோல், சிக்கன் கிரேவி, ரொட்டி, ஜூஸ் எல்லாமே போட்டு கஞ்சி, பேரிச்சம்பழம்லாம் வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு போன சுண்டல் வச்சு நோன்பு திறந்தோம். நான் போகிற வரையும் விலாக் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற நேரத்தில் சுத்தமாக விலாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையே மறந்துட்டேன். இங்கே வீட்டில் நான் மட்டும்தானே இருக்கேன். ஸோ அதனால் அங்கே போனதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்ததில் நான் ஒரு விலாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஒரு மெமரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அதே ஞாபகமாக இருக்குமா, ஸோ பிள்ளைங்க விளையாடுறதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதனால தான் ரேண்டம் விலாக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். மெமரியாகவும் இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு. அதோட இந்த வீடியோ அப்படியே கட் ஆகி அடுத்த நாள் நைட்லேருந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். பட்டலாப்பம் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஈத் வரதுனால அந்த ரெசிபியும் சேர்த்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அது கூடவே வந்து தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். ஸோ பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த முந்திரி பருப்போ இல்லைனா பெருஞ்சீரகமோ அரைப்படாமல் இருக்கக்கூடாது. நல்லா அரைஞ்சி வந்துருச்சுன்னா வட்டலாப்பம் வந்து சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வட்டலாப்பம்க்கு அளவு எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 முடி தேங்காய், சின்ன சைஸ் தேங்காயிலேருந்து 1/2 முடி தேங்காவை நல்லா வந்து அரைச்சி பால் பிழிஞ்சிடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து அரைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். நீங்கள் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பில் சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தேங்காயில் சேர்த்து அரைச்சி கூட பால் பிழிஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியும் செய்வேன். அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கப்பில் வந்து முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில், டம்ளரில், கப்பில் எதில் எடுத்தாலுமே சரி, மற்ற எல்லா பொருளும் அதே இதிலே அளந்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மிக்ஸி ஜாடியில் போட வேணாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கோ, ஃபோர்க்கோ வச்சு ஃபஸ்ட்டு முட்டையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம முட்டை எடுத்துருந்தோம் இல்லையா, அது 4 முட்டையோ 5 முட்டையோ நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போன வருஷம் ரமலான் விலாகில் ஷீர் குருமாவும் முட்டை வட்டலாப்பம் வெல்லம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சீனி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். வெல்லம் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முட்டை, தேங்காய் பால், சீனி இது 3மே எந்த ஒரு கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளும் கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கூட குறைச்ச இனிப்பு போகும் அப்படின்னு பயமே தேவையில்லை. பர்ஃபெக்டான வட்டலாப்பம் கிடைக்கும். இனிப்பை தூக்கலாக காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டிஃபன் பாக்ஸோ இல்லைனா கேக் டீன் இந்த மாதிரி எது இருந்தாலும் அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வடிகட்டிடுங்க. சீனிக்கு பதில் வெல்லம் சேர்க்குறீங்கனாலும் அதே அளவு தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிட்டு காய்ச்சின வெள்ளைப்பாக ஆறுனதுக்கப்புறம் முட்டையில் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்தா முட்டையும் வெந்துடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு வட்டலாப்பம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 25 நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும்.
அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே செய்யவே இல்லை. நைட்டுக்கு வந்து தோசை சுட்டுட்டு தக்காளி சட்னி கேட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சிம்பிளாலாம் பண்ணுறேன் அப்படின்னா வட்டலாப்பம் கடல் பாசியை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிடுவேன். பிள்ளைங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. தோசைக்கல்லோட ரிவ்யூ வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேஸ்ட் அயன் தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் என்னென்ன பொருள்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கனோ எல்லாத்தோட லிங்க்குமே என்னோடய லாங் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு. சென்டரில் வெந்திருக்கு அப்படின்னாலே ஓரத்தில் கண்டிப்பாக வெந்திருக்கும். முதல்ல வச்ச ஒரு 20 நிமிஷத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் கடாயில் சேர்த்துக்கிட்டேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கணும்ல. டின்னில் வந்து நெய் சரியாக தடவில் போல் எல்லா இடமும் 1-2 இடத்துல அப்படியே எடுத்துகிட்டு இருந்துச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு தானே. ஸோ அதை அப்படியே எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நெய் நல்லா தடவிட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக 4 முட்டைக்கே வந்து எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு தெரியும். பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால அந்த முட்டை வாடை கொஞ்சம் கூட இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வட்டலாப்பம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்புறம் இந்த 2 லேயர் மாதிரி இருக்கும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவே நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னுமே அந்த லேயர் வந்து டார்க்காக எடுத்து காட்டும். பெருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக யார் யார் வீட்டிலலாம் வட்டலாப்பம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஹைஃபை கொடுங்க, இல்லைனா மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். தக்காளி சட்னியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் அர்ஷானுக்கும் ஸ்கூலுக்கு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு. அதோட அன்றைக்கி நைட் வந்து நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து வந்து நிறைய கமெண்ட்ஸில் வர்றது என்ன அப்படின்னா, டே இன் மை லைஃப் vlog போடுங்க, ரொட்டீன் vlog போடுங்க, ப்ரெக்னன்சி டைமில் எந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸுமே வந்து கேட்குறீங்க. இப்போ எத்தனை மாதம், டெலிவரி எங்கே, செக்கப் போனீங்களா, இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ ரமலான் டைம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய ரெசிபீஸாக என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. இல்லைனா நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும் அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நோம்பு டைமில் நான் சாப்பிட்றதெல்லாம் காமிச்சா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஈத் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி vlogலாம் நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு வந்து அர்ஷானுக்கு மட்டும்தான் டிஃபன் கொடுப்பேன். அர்ஷானோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 5 வயசு ஆகுது, இன்னும் நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஆசிர் வந்து கண்டினியூவாக நோன்பு வச்சுட்டு வரான், மாஷா அல்லா. ஆனால் அர்ஷான்ட்ட இப்போ கேட்டாலுமே நான் விட்டு விட்டு நோன்பு வச்சிட்ருக்கேன், சாப்பிட்டு வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். டெய்லி ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது போர் அடிக்குதுன்னு சொன்னானா, இன்றைக்கி வந்து இட்லி சுட்டு கொடுத்துருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ்லாம் போட்டு ஆரஞ்சு பழ தோல் இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் பேக்குக்கு வந்து எப்போதுமே இது ஒன்று மட்டும்தான் சேர்ப்பேனா, இப்போ 2 பொருள் சேர்த்து அரைக்கலான்னு இருக்கேன். இன்ஷால்லா நான் ரொட்டீன் vlogல என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இருக்காது, க்ளீனிங் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கிறது. காலை வெயிலில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறது. இப்போது ப்ரெக்னென்சி அப்படின்னு கிடையாது, பொதுவாகவே வந்து வைட்டமின் டி காலையில் ஒரு 1/2 மணி நேரம் நல்ல கை கால்லாம் வெயிலில் படுற மாதிரி உட்காந்துருக்கிறது நல்லது. அதோட அன்றைக்கி இஃப்தாருக்கு செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ், இது இஃப்தாருக்கு அப்படின்னு கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னருக்கோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த மாதிரி வேணும்னாலும் கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போதுமே செய்கிறேன் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி தான் பார்த்து செய்வேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு ஏற்கனவே வாங்கினது, அதனால் அதையுமே பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா மல்லி இலை, கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து பொடுசாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன சைஸில் கேரட், முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மெலிசாக இருக்கிற மாதிரி நீட்டை வாகில் கட் பண்ணிங்கன்னா ரோலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், அது கூடவே கேப்சிகம் கட் பண்ணிவிட்டு, கேப்சிகமும் அதே மாதிரி நீட்டை வாகில் கட் பண்ணிவிட்டு, முட்டைக்கோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பீலர் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம சீச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த துருவுனாப்பில் மெலிசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் இது 3மே பார்த்திங்கன்னா அதிகமான ரெசிபீஸ்க்கு வந்து சூட் ஆகும். அது சேரும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்.
இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் சிக்கனை. ஸோ இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வேறு எண்ணெய் நிறையா ஊற்றி அப்புறம் மிஞ்சிடுதா. ஸோ அதனால் நான் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கிட்டேன். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் வெஜ் ரெசிபியுமே செய்யலாம். பன்னீர் இல்லைனா வந்து மஷ்ரூம்லாம் மசாலா தடவி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே எண்ணெய் வந்து அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், அந்த இருக்கிற எண்ணெயே போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு காய்கறி வேகிறதுக்காக வதக்கலை. வெங்காயம் முட்டைக்கோஸ்லாம் வந்து தண்ணி விடாமல் இருக்கணும் ரொம்ப நேரத்துக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வதக்குறோமே தவிர வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வதக்குனா போதும். ஸோ அந்த சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரோலுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் உப்புத்தூளும் சேர்த்துருக்கேன். நான் உப்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன், பன்னீராக இருந்தாலும் பன்னீர் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. ஒரு 10 செகண்ட் அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ நமக்கு ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. கூடவே இந்த காய்கறியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துருக்கேன். மயோனைஸ் அதிகமாகவும் கெச்சப் வந்து கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ண கெச்சப்பும் பீஸா சீசனிங் இருக்குது இல்லையா, ஒரிகானோ. ஸோ இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக காய்கறி வச்சு மயோனைஸ் வச்சு ஸ்டஃபிங் அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடுவேன். காய்கறிலாம் வதக்கிட்டோமா அதனால் தண்ணி விடாது. மயோனைஸ் வந்து வெளியில் வாங்கினது தான், வீட்டில் செய்யலை. மயோனைஸ் மட்டும் வெளியிலேருந்து வாங்கினது. கெச்சப்லாம் வீட்டில் செஞ்சது தான். கொஞ்சமாக சேர்க்குறதுனால நான் தனியாக வேறு செய்யலை, வாங்கினதையே சேர்த்துட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு கொஞ்சமாக சீனி உப்பு மட்டும் சேர்த்து தண்ணியில் பிணைஞ்சு வச்சுருக்கேன். மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசையணும். அப்போ தான் நமக்கு ரோல் வந்து சாஃப்டாக இருக்கும். மாவு திரட்டும் போது ஒரு லேயராக இந்த மாதிரி விட்டுறாமல் நம்ம கோதுமை பரோட்டாலாம் போட்டாக்க இந்த மாதிரி அடுக்கு மாதிரி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கிட்டு இப்போ நீட்ட வாகில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ரோல் மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு லைட்டாக நடுவில் வந்து ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயராகவும் இருக்கும், சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து சிக்கன் ரோல் பராத்தா தான் செய்கிறோம், அதனால தான் பராட்டா டைப்லேயே வந்து திரட்டிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்னும் மெலிசாக உங்களால் திரட்ட முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் தீச்சுராமல் 2 பக்கமும் வாட்டி எடுக்கணும். ஸோ வாட்டும் போது பார்த்திங்கன்னா நெய் இல்லைனா பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டர் சேர்க்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வாட்டி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பராத்தாவோட நடுப்பக்கம் வைக்க வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மேல் பகுதியிலையும் அடிப்பகுதியிலையும் இடம் விட்டுருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அடியில் ஒரு தடவை மடக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நிறையா வச்சுட்டிங்க அப்படின்னா ரோல் பண்ணும்போது வெளியில் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணும்போது அப்படியே கை வச்சே பாதி மறைச்சிட்டேன். இன்னொன்று வந்து செஞ்சு காட்டுறேன். ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுட்டு ஒரு தடவை ரோல் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக இடம் விட்டு பட்டர் பேப்பரோ இல்லைனா A4 ஷீட்டோ வச்சு இந்த மாதிரி மேல் பகுதியிலையும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். ஸோ ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பேப்பரில் ரோல் ஆயிரும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அடிப்பகுதியை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டுட்டேன். இப்படியும் வைக்கலாம், இல்லைனா 2ஆக கட் பண்ணியும் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோதுமை மாவில் செஞ்சதுனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் ஹெல்த்தி, ஏன்னா மயோனைஸ்லாம் சேர்த்துருக்கோமா. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மயோனைஸ் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்க்கும் போது அந்த ஷவர்மா ஃப்ளேவரில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தோசைக்கல்லில் போடும்போது 2 முட்டை அடித்து விட்டு பராத்தா போட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சும் செய்யலாம். இங்கே பிள்ளைங்கள்லாம் முட்டை வேணான்ட்டாங்களா, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ கிட்டத்தட்ட ஷவர்மா டேஸ்ட்டில் இருக்கும். நான் கண்டிப்பாக ஷவர்மாவும் ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன செஞ்சுருந்தாலும் இந்த வடை சமோசா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ 4 சமோசா மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்.
ஜூஸ்க்கு வந்து டேங்க் பவுடர் இருக்கே அப்படின்னு சொல்லி அதான் போட்டிருந்தேன். இந்த விலாக் வந்து நான் இதோட முடிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஈத் முபாரக். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.